சிஸ்டர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீம்பால். பசு கண்ணு போட்டதும் கிடைக்கிற முதல் பால் தான் இந்த சீம்பால். இதுல சத்து ரொம்ப நிறைய இருக்குது. இதை வச்சு நம்ம இன்னைக்கு சீம்பால் கட்டி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 கப் சீம்பால் எடுத்திருக்கேன். 4 கப் சீம்பாலுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்து 6 ஏலக்காய், 1 பீஸ் சுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன உரல்ல இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை இந்த பாலோட சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு வச்சிருக்க பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப நல்லா கம்ப்ளீட்டா கரையிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல ஒரு ஸ்டாண்டு வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சு நம்ம குக்கரையும் மூடி விசில் வச்சிடலாம். இது 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சின்ன சின்ன பீஸா போட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். இப்போ 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடலாம். இது ரொம்பவே சத்தான ரெசிபி. இது அடிக்கடி உங்களுக்கு இந்த சீம்பால் கிடைக்காது. கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. எங்க ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரது கண்டிப்பா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.